दिल्ली रे बजाओ दिल्ली रे டேய் டெல்லி என்னடா நேற்று செமையா ஜெயிச்சிட்டீங்க, வேற லெவல்ரா டேய் மேட்ச்சு. டெல்லி பாடி அபிஷேக் போறல் நேற்று ஃப்ரேசர் முக்கு அடிப்பான்னு பார்த்தா அவன் அடிக்கல, டக் அவுட் ஆயிட்டான். ஃபர்ஸ்ட் பாலே ரெண்டாவது பாலே அவுட் ஆகிட்டான், தூக்குனா கேட்ச் மாட்டிச்சு. லக்னோ நேற்று சரியான ஃபீல்டிங் பண்ணிட்டானுங்க அவனுக்கு நல்லா. ஆனால் அபிஷேக் போகிறல் நேற்று அடித்தான் பாருங்க 58 பொழந்துட்டான் பவர் பிளேயில். லக்னோ போலர் எல்லாரையும் கீச்சிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம இவன் யாரு கிறிஸ்டன் ஸ்டப்ஸு, அவன் வந்து நேற்று ஒரு ஆஃப் செஞ்சுரி பொழந்து எடுத்துட்டான். ஸ்டப்ஸு என்னங்க நடக்குது, அவன் போட்டு கீறாங்க கிறிஸ்டன் ஸ்டப்ஸு. எப்பா அவன் வந்து நேற்று பொழந்துட்டான் வந்து. அப்பா எவனுமே விக்கெட் எடுக்கல. நவீன் உல்லாக்கெல்லாம் ஒரு விக்கெட்டு, உத்வேரு அர்ஷத் கான் அவனும் ஒரு விக்கெட்டு. ஆனால் அவன் பேட்டிங்கில் நேற்று ஒரு இம்பாக்டை கொடுத்தான் பாருங்க. அர்ஷத் கான் டேய் ஊரு பேர் தெரியாத டேய் யாரா நீ, எப்படா இப்படிலாம் அடிக்கிற, வா சூப்பரா பொழது. கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டானுங்கன்னா டெல்லி அவ்வளோதான், நேற்று லக்னோ ஜெயிச்சுட்டு இருக்கோம். நேற்று நம்ம சஞ்சீவ் கோயங்கா கிளாப் இப்படி தட்டினார், லக்னோ வாங்கடா இப்படி தட்டினாரு. அதுக்கப்புறம் இதுக்காடா நான் டீம்ல எடுத்தேன் புட்டிக்கினீங்களாடா அப்படின்னு லக்னோ நேற்று 18 ரன்ல தோத்து போயிடுச்சு. ஸோ டெல்லியோட லாஸ்ட் மேட்ச் அவங்க ஹோம் கிரவுண்டில் டெல்லின்னு ஜெயிச்சிட்டாங்க சூப்பராக. ரிஷப் பண்ணிட்டு இந்த சீசன் என்னன்னு தெரியல, நான் ரிஷப் பண்ணிட்டு ரொம்ப ஃபேனாக இருக்கேன். ஏன்னா ஒரு உயிர் போகிற நிலைமையில இருந்த ஒரு பிளேயர் ஆக்சிடெண்ட்டில் இறங்கி ஏறி வந்து தான் உடம்பை மெயின்டைன் ரெடி பண்ணி நான் ஃபிட்னஸ் ஆகி மறுபடியும் அந்த பழைய ரிஷப் பண்ணிட்டு பார்க்குறோமே, அதெல்லாம் ரொம்ப ரேருங்க. அவ்வளோ சீக்கிரமாலாம் அந்த உடம்புலாம் நமக்கு கிடைச்சிடாது லைஃப்பில். ஆக்சிடெண்ட் ஆகி எழுந்து போமானே தெரில. 6-7 ஒரு வருஷம் பிரேக் எடுத்து இன்னைக்கு ஃபார்ம். நேற்று கூட அவ்வளோ அடிக்கலை, ஆனால் நேற்று கூட 35 ரன் அடிச்சாப்புல மனுஷன். ரிக்கி பாண்டிங் கங்குலி 2 பேர் சரியான ஒரு நல்ல கோச் டெல்லிக்கு. ஆனால் டெல்லி இப்படி இருக்குது. இப்போ ஆர்சிபி சென்னை கிட்ட தோத்தாதான் டெல்லி போகும், இல்லை சன்ரைசர்ஸும் 2 மேட்ச் தோக்கணும். அவனுங்களும் 14 பாயிண்ட் 7-5 7 மேட்ச் ஜெயிச்சு 5 மேட்ச் தோத்துக்கிறாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். அவனுங்களும் இப்போ 2 மேட்ச் தோக்கணும். இப்போ ஜிடி கூட நாளைக்கு இருக்குது, அவங்களுக்கு நாளைக்கும் தோக்கணும். ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாப் கூட தோக்கணும். அப்படி தோத்தா தான் டெல்லி உள்ளே போக முடியும். ஏன்னா ரன் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது டெல்லிக்கு. 7-7 தான், 14 பாயிண்ட். நேற்றோட டெல்லிக்கு மேட்ச் எல்லாம் முடிச்சு 14 பாயிண்ட் வந்துட்டாங்க. அதான் டெல்லி போகிறதுக்கு இது 2 தான் எனக்கு தெரிஞ்சு. ஆர்சிபி சிஎஸ்கே கிட்ட தோக்கணும் சனிக்கிழமை, சன்ரைசர்ஸ் 2 மேட்சுமே தோக்கணும். அப்போ தான் ஸோ சிஎஸ்கே ஜெயிச்சா 16 பாயிண்ட், ஆஃப்டர் 14 டெல்லி வந்துடும். லக்னோவும் வந்து இப்போ 6-7 வந்துட்டாங்க. லக்னோவும் தோக்கணும். லக்னோ இப்போ மும்பை கூட தோக்கணும் லாஸ்ட் மேட்ச் வெள்ளிக்கிழமை, அவங்களும் அப்பயும் தோக்கணும். லக்னோ தோக்கணும், ஆர்சிபி தோக்கணும், சன்ரைசர்ஸ் தோக்கணும். 3 பேருமே தோத்தா தான் டெல்லி 4வது பிளேஸ் போக முடியும். அப்போ தான் ரன் ரேட் ஏறி 4வது பிளேஸ் போக முடியும். இவங்களுக்கு ரன் ரேட் போகும். சன்ரைசர்ஸும் ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான், 3rd பிளேஸ் அவங்க தான். சன்ரைசர்ஸ் நாளைக்கு அப்படி ஜெயிச்சிட்டாங்கன்னா இப்போ சிஎஸ்கேக்கு தான் போட்டி வரும். சிஎஸ்கே ஆர்சிபிக்கு தான் போட்டி வரும். சன்ரைசர்ஸ் தோத்தா தான் 4 டீமுக்கு வாய்ப்பு வரும். சன்ரைசர்ஸ்னு ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான், 3rd பிளேஸ் அவங்க தான். இன்றைக்கி ராஜஸ்தான் குவாலிஃபை ஆகிட்டாங்க. காலையில் போர்டில் பார்த்தாச்சு, பிளே ஆஃப் போர்டில் ராஜஸ்தான் குவாலிஃபைடு. ஸோ அப்போ 2 டீம் குவாலிஃபைடு, கொல்கட்டா ராஜஸ்தான் குவாலிஃபைடு. அடுத்த 2 யார் பார்ப்போம். இன்னைக்கு ஒன்றும் சும்மா டுபாகூர் மேட்ச் தான். இன்னைக்கு ஒன்றும் அந்த அளவு இல்லை. பஞ்சாபும் ராஜஸ்தான் குவாலிஃபைடு, பஞ்சாபு அவுட்டு. இன்னைக்கு மேட்ச் பார்த்தாலும் ஒன்று தான், சும்மா என்டர்டைன்மெண்ட்டாக கொஞ்ச நேரம் பார்க்கலாம். ஸோ லக்னோ பார்த்தா இந்த இவன் பொலன்னு பொழந்து எடுத்துட்டாங்க. அர்ஷத் கான் தெரியாத பையன், ஆனால் கொஞ்சம் நேற்று ஒரு மரண பயத்தை காட்டினான் டெல்லி கிட்ட. சரியா அடி பூரானும் வந்து 60 ரன் வந்து அடி கிளி கிழிச்சிட்டான் 6-4ன்னு. இஷாந்த் சர்மா, பழைய இஷாந்த் சர்மா நேற்று பார்த்தோம், 3 விக்கெட்டு நேற்று. ஸோ கங்க்ராச்சுலேஷன் டெல்லி, உங்களுக்கு லக் இருந்தால் இந்த 3 டீமும் தோக்கணும். ஹைதராபாத், ஆர்சிபி, அப்புறம் லக்னோ எல்லாம் தோத்தா தான் நீங்கள் வருவீங்க. ஆனால் சீக்கிரமாக முடிச்சிட்டீங்க, 14 பாயிண்ட் வந்துட்டீங்க. நீங்கள் பார்ப்போம் ரிஷப் பண்ணிட்டான். எனக்கு இந்த வாட்டி லக் இருக்கா, இல்லை டெல்லியாவது ஃபஸ்ட்டு கப் அடிக்குதான்னு பார்ப்போம். பாய்.